வணக்கம் சார். ஹாய் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே சார். ஸோ மா நேச்சுரல்ஸோடைய ஃபவுண்டர். ஸோ இந்த ஒரு நிறுவனம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது? எதனால சார் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க? வாட் இன்ஸ்பைர்ஸ் யூ? அதாவது 2020 ஒரு கணவன் மனைவி, நானும் என் மனைவி மட்டும் சிம்பிளாக லோக்கல் பீப்புள்ஸ் எங்களோட ஏரியாவில் மட்டும் தயாரித்து கொடுத்த ஒரு பொருள் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் ஆக போகுது. உலகத்தில் 14 நாடுகளில் நம்ம கால் பதிச்சிருக்கிறோம். 1,00,000க்கு மேற்பட்ட சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர் சொல்கிறது, சாட்டிஸ்ஃபைடு குடும்பங்கள்னு சொல்லலாம். இன்ன வரைக்கும் அவங்க வந்து நம்ம கூட நம்மளுடைய டிப்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே போல் 1000 தம்பதிகளுக்கு நம்ம ப்ராடக்ட் வந்து குழந்தை கிடச்சிருக்கு. ஏன் உருவாக்கணும் அப்படின்னா இது ஆக்சுவலாக நான் சாப்பிட்ட ஒரு ப்ராடக்ட். இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்களா பல நாடுகளை கால் பதிச்சிருக்கோம், இது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க? ஆமாம் ப்ரோ. அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அதாவது நாங்கள் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 60 நாடுக்கு மேலே பண்ணுறோம். அதாவது சவுத் அமெரிக்கா அண்ட் வந்து ஆப்பிரிக்காவில் சில நாடுகளை தவிர மற்ற எல்லா நாடுகள்ட்டையும் எங்களோட ப்ராடக்ட் சாப்பிட்ட கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. ஓகே சார். அந்த கஸ்டமர்ஸ் வாங்கி சாப்பிட்டவங்களையே ஒரு 14 நாடுகளில் அவங்க டிஸ்ட்ரிபியூட்டராக மாறியிருக்காங்க. அவங்க இந்த பிஸ்னஸ் இல்லை, அவங்க வேறு வேலை பார்த்துட்டு இருக்காங்க, பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளஸ் நம்ம ப்ராடக்ட் அவங்க பிஸ்னஸாக பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே சார். ஸோ மா நேச்சுரல்ஸோடைய யூஎஸ்பியாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் என்னென்ன சார்? அதை பார்த்தீங்கன்னா மா நேச்சுரல்ஸ் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் மென் வெல்னஸ், எக்ஸ்ட்ரா கோல்டு இருந்துச்சு, இப்போ மென் வெல்னஸ் மாற்றிட்டோம். ஓகே. அதுக்கப்புறம் உமன் வெல்னஸ் மிஸ் பெர்ஃபெக்டில். இது ரெண்டும் தான் காம்போ ஆஃபராக. நம்ம பென்னிஸ் என்லார்ஜ்மெண்ட் ஆயில், அப்புறம் டைமிங் எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய அந்த லாங் டைமுக்குள்ள ஆயில் கொண்டு கொடுக்குறோம், மசாஜ் ஆயில். ஓகே ஓகே சார். இவ்வளோ தான் நம்ம ப்ராடக்ட். ஓகே. ஸோ இப்போ பொதுவாக இப்போ வரைக்கும் வர ப்ராடக்ட்டோட ஆட்லலாம் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் ஆட்லேயே வர ஆரம்பிச்சிச்சு. கண்டிப்பாக. இப்போ நீங்கள் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத சொன்னீங்கன்னா? அதாவது பார்த்தீங்கன்னா இதில் ஆரம்பத்தில் அதிபர்கள்களை நாங்கள் வந்து இன்றைக்கி சாமானிய மக்களும் சாப்பிட்றதுக்காக வந்து இன்றைக்கி கொடுத்துருக்குறோம். அதுதான் நாங்கள் எங்களுடைய சக்ஸஸ்க்கு முக்கியமான காரணம். அதாவது இன்றைக்கி இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா 87% ஆண்கள்கிட்ட இருக்குது. அதாவது நம்ம இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், 187 பேர் தன்னுடைய மனைவியை சந்தோஷப்படுத்துறதுல குறைவுள்ளவர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்தியாவுடைய சர்வே. உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு யூரோப்பியன் கண்ட்ரியோட சர்வே 2022 படி அடுத்த ஒரு தலைமுறைகள் 50% ஆண்கள் தனக்கு சந்ததிகளே பிறக்காது, அதாவது குழந்தைகளே கொடுக்க முடியாது, அதுபோல் 50% ஆண்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது அது ஒரு சர்வே. இந்த நிலைமையில் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, இது வந்து வெறும் நோயாளிகளுக்கு மட்டும் கொடுக்காம எவ்ரி ஒன் கேன் டேக் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே, ஒவ்வொரு ஆணும் 22 வயசுலேருந்து 85 வயசு வரைக்கும் நம்மகிட்ட கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு இதை கொடுத்துருக்கோம். என்னென்னா இயற்கையான பொருள்கள் நீங்கள் கேட்ட மாதிரி அதில் சஃபேத் முஸ்லி, அஸ்வகந்தா, கோக்ஷுரா, சிலாஜித், அப்புறம் வந்து சத்தாவரி, பூனைக்காளி வதன்னு சொல்லி இது 26 27 இன்க்ரீடியன்ஸ் அதில் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முழு உலகத்தில் நேச்சுரலாக உள்ள ஒரு வயாகரான்னு நம்ம சொல்லிக்கலாம். அந்த மாதிரி பொருள்களை நம்ம ஒன்று சேர்ந்து சரியான தரத்தில், சரியான பதத்தில், குவாலிட்டியாக, இன்றைக்கி வரைக்கும் டேஸ்ட்டுக்கோ ஃப்ளேவருக்கோ காம்ப்ரமைஸ் ஆகாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கசப்பாகவும் இருக்காது, இனிப்பாகவும் இருக்காது. ஆக்சுவலாக டேஸ்ட்டுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணால் நல்லா தான் போகும், ஆனால் இருந்தாலும் அது காம்ப்ரமைஸ்லாம் ஆகாமல் ஒவ்வொரு எவ்ரி மில்லிகிராம் இஸ் கண்டென்ட்டுங்கிற மாதிரி நம்ம கொண்டு வந்து கொடுத்துருக்குறோம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த வேர்ல்டு நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம், பவுடர் நாங்கள் தான் கொடுத்துருக்குறோம் பிராண்டடாக. இது வரைக்கும் உலகத்தில் யாருமே வந்து இந்த பவுடராக கொடுத்ததில்லை. வேற ஃபார்ம்ல கொடுத்துருப்பாங்க. டேப்லெட் நேச்சுரல் சொல்லுவாங்க. ஆஸ் பர் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 கிராமுக்கு மேலே ஒரு டேப்லெட்டை உருவாக்கவே முடியாது இன்னைக்கு இருக்கிற மிஷின்ஸ் டெக்னாலஜி படி. அதுக்கு மேலே உருவாக்கினாலும் சாப்பிட முடியாது. அந்த 1 கிராம் டேப்லெட்டில் உங்களுக்கு 8 ஹவர்ஸ் ஸ்டாண்ட் பை கொடுக்குது. அப்படி அது நேச்சுரல் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் எல்லா வைத்தியர்கள்ட்டையும் கேட்டுக்கலாம், எல்லா வல்லுநர்கள்ட்டையும் கேட்டுக்கலாம், இயற்கையை விரும்பக்கூடியவங்கள்ட்ட 1 கிராமில் அப்படி ஒரு பொருள் உலகத்தில் இல்லவே இல்லை. ஓகே ஓகே சார். ஆனால் வந்து நமக்கு கொடுக்குறது ஒரு 10 கிராம் ஒரு டோஸுக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கும், ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். 100% நேச்சுரலாக கொடுக்குறோம். ஓகே சார். இப்போ பொதுவாக இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க இன்டேக்காக எடுத்துப்பாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறபடி வந்து இது எல்லாருமே எடுத்துக்கலான்றீங்க. ஆமாம். அவங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் அஃபெக்ட் ஆகிடாதா? அந்த மாதிரி இல்லை ப்ரோ, இது சைட் எஃபெக்டே கிடையாது. நீங்கள் பாதாம் பீஸா சாப்பிட என்ன ஃபீல்டில் சாப்பிடுவீங்க? அது பயந்துட்டே சாப்பிடுவீங்களா? அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான். நான் தான் சொல்கிறேனே, நம்முடைய முன்னோர்களில் வசதியானவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் இருந்தாங்க. ஓகே. ஈவன் திப்பு சுல்தானாக இருக்கட்டும், பெரிய பெரிய மன்னர்களாக இருக்கட்டும், எல்லாரும் தினசரி உணவாக சாப்பிட்டதை நாங்கள் மா நேச்சுரல்ஸ் என்ன பண்ணியிருக்கோம்னா சாமானிய மக்களுக்கு கொடுத்துருக்கோம். ஓகே சார். இப்போ நீங்கள் சொன்னீங்க லைக் நமக்கு நம்ம இன்டேக் எடுத்துக்கிட்டோம், அதனால ஒரு சேஞ்ச் வந்துச்சு, நம்ம இதை நிறைய பேருக்கு செய்யணும்னு நினச்சோம், அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் நிறைய காமனாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருப்பாங்க, ஒரு சேஞ்ச் ஓவராக இருக்குன்னு நிறைய பேர் தேங்க்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு மொமெண்ட் ரிமெம்பர் பண்ண முடியுமா? நீங்கள் வரீங்களா? அதாவது எங்களுக்கு ஸ்டோரிஸ் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அவங்களுடைய டைம் பத்தாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1000 கப்புள்ஸுக்கு நம்ம ப்ராடக்ட் மூலியமாக வந்து, அதாவது 18 வருஷம் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 13 ஒருத்தர் வந்து ஒரு கேட்குறாரு. இதுக்கு முன்னாடி ஒரு சேனல், உங்களை மாதிரி ஒரு சேனலில் வந்து நாங்கள் இன்டர்வியூ போட்டிருக்கும் போது அவங்க வந்து அதில் கேள்வி கேட்குறாங்க, இந்த ஆள் வந்து ஃபேக்காக இருக்கும், ஃப்ராடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஒரு கேரளா லேடி அவங்க போட்டிருக்காங்க, ஐம் ஃப்ரம் கேரளா, ஐ யூஸ் இந்த மெடிசின், ஹஸ்பண்ட் ஜாப் சென்னை, அங்கே வந்து 2 மாதம் யூஸ் பண்ணி அதாவது இங்கிலீஷ் அண்ட் மலையாளம் கலந்து இங்கிலீஷ் டைப் பண்ணியிருக்காங்க. 13 வருஷமாக மேரேஜே பசங்க இல்லை, மெடிசின் யூஸ் பண்ணி 2 மாதத்தில் இப்போ நான் மாதமாகி இப்போ 5 மந்த் ப்ரெக்னென்ட் ஆகி அப்படி சொல்லி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஃபுல்லாக நாங்கள் ஒட்டியிருப்போம்.
எங்களுடைய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆன்லைனில் மட்டும் தான் வைக்கிறோம். ஒரு மெடிக்கல் ஷாப்லையோ ஒரு மளிகை கடையிலையோ ப்ரொவிஷன் ஸ்டோர்லையோ வச்சு விற்கல. ஃபுல்லாக உங்கள்கிட்டேருந்து யோசிச்சு பாருங்க, ஒரு 4.5 வருஷமா ஆன்லைனில் மட்டும் ஒரு பொருள் விற்குது அப்படின்னா அது ஜெனுனா எல்லா வீடும் விற்க முடியும். ஃபேக்குன்னு சொன்னால் ஒரு 6 மாதத்துக்கு மேலே வந்து அது ட்ராவல் பண்ண முடியாது. ஏன்னா நாங்கள் ஆன்லைனில் விற்கிறோம். இந்த பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, உடனே திட்டிடுவாங்க, கேவலப்படுத்தலாம். இதெல்லாம் நாங்கள் கடந்து வந்து நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எங்கள் ப்ராடக்ட் உண்மை நல்லா இருக்குது. நான் சொன்னேன், ஒரு 14 நாடுகளில் வாங்கி சாப்பிட்டவங்க டிஸ்ட்ரிபியூட்டராக மாறி இருக்காங்க அப்படின்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டிஸ்ட்ரிபியூட்டர் தான் அவங்க அதாவது அவங்க ஆல்ரெடி வெல் செட்டில்டு. இது பிஸ்னஸ் பண்ண அவசியமே இல்லை. அவங்க ஏன் பண்ணுறாங்கன்னா இது மக்களுக்கு வந்து போய் சேரணும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பொதுவாக தமிழ் மக்கள் எவ்வளோ பேர் எல்லா நாடுகளும் இருக்காங்க. அந்த நாடுகளில் பார்க்கக்கூடிய தமிழ் வியூஸ் இப்போ உங்கள் இதையும் பார்ப்பாங்க, எல்லா நாடுகளையும் பார்ப்பாங்க. அப்போ அவங்களுக்கு உடனே கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நான் வியாபாரம் பண்ணுறேன். அவ்வளோ தரமான ஒரு ப்ராடக்ட்டு. ஏன்னு சொன்னால் இப்போ நீங்கள் நம்ம ராக்கெட் லான்ச் பண்ணுறாங்களே அந்த இடத்துல இருந்து கூட நம்மளோட ஒரு பெரிய அதிகாரி வாங்கினார். நான் 3:30 மணி தற்செயலாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. என்னடான்னு பார்த்தா, பாய் நான் உங்கள் ப்ராடக்ட் வாங்கி சாப்பிட்டேன், வேற லெவல் பாய், உலகத்துக்கு இந்த ப்ராடக்ட் போய் சேரணும், எல்லா மக்களும் வாங்கி சாப்பிடணும், வேற லெவல். எனக்கு 35 இயர்ஸ் என்னுடைய மேரேஜ் லைஃப்பில் இன்னைக்கு மாதிரி நான் என்னுடைய மனைவி கூட நான் ஆக்சுவலாக வந்து அவர் அங்கே போனார்னா வரதுக்கு லேட் ஆகும். கம்பெனி போனாங்கன்னா எனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், அது ஒரு 2 மந்த் ஒன்ஸ் தான் வீட்டுக்கு வருவார். நான் இந்த கேப்பில் வந்து பார்க்கும்போது வேற லெவலில் இருந்துச்சு பாய் அப்படி சொல்லி. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் 18 வருஷமா 25 லட்சம் செலவு பண்ணி கூட குழந்தை இல்லாதவங்க, இந்த மாதிரி பல சிரமத்தில் உள்ளவங்க நம்ம ப்ராடக்ட்டை வாங்கி சாப்பிட்டதுக்கு பிறகு குழந்தை பிறந்திருக்கு, நல்ல தாம்பத்திய அவளுக்கு கிடைச்சிருக்கு. அதாவது ஒரு மனைவிக்கு ஒரு கணவன் கொடுக்குறதுல முக்கியமானது தலையானது பார்த்தீங்கன்னா தாம்பத்தியம் மட்டும்தான். மற்ற எல்லாத்துலையும் யார் வேணா கொடுத்துடும். ஒரு வீடு கொடுக்கணும், சொத்து கொடுக்கணும், தங்கம் கொடுக்கணும், என்ன வேணா அப்பா கொடுத்துடலாம், தம்பி கொடுத்துடலாம், அண்ணன் கொடுத்துடலாம், யார் வேணா கொடுத்துடலாம். ஆனால் தாம்பத்தியங்கிற சந்தோஷத்தை மட்டும் கணவன் மட்டும் தான் கொடுக்க முடியும். நாங்கள் வந்து பார்த்தோம் நிறைய பேர் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. நீங்கள் சொன்னீங்க லைக் ஃபோன் கால்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஆஃபீஸ் ஆக்சுவலி எப்படி இயங்குது? இத்தனை பேர் இருக்காங்க. 40 பேருக்கு மேலே நம்மளுடைய டெலிகாலர்ஸ் இருக்கிறாங்க. இது ஒரு 80 ஸ்கொயர் ஃபீட்டில் ஆரம்பிச்ச ஒரு கம்பெனி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 90 பேருக்கு மேலே நம்மகிட்ட வந்து ஒர்க் மட்டும் பண்ணுறாங்க. மேனேஜ்மெண்ட் டீம் இருக்குது, டெலிகாலர்ஸ் இருக்காங்க, ப்ரொடக்ஷன் வந்து உங்களுக்கு ஒரு கஸ்டமர் சர்வீஸ் மாதிரி. ஆமாம், இவங்க வந்து நீங்கள் 24 ஹவர்ஸ் உங்கள் யார் வேணால் கால் பண்ணலாம். அவங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் ஜஸ்ட் என்கொயரியாகவும் கால் பண்ணலாம், அவங்க ப்ராடக்ட் வாங்குறதுக்கும் கால் பண்ணலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா செக்ஸ் எஜுகேஷன் இன்றைக்கி சொல்கிறாங்களே, அந்த மாதிரி செக்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் நம்மளுடைய டெலிகாலர்ஸ் வந்து நல்ல தெளிவாக பதில் விந்து முந்துதல் சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த 87% அந்த ப்ராப்ளம் இருக்குது. அதாவது மனைவி கிட்ட சேர்ந்து ஒரு 3 செகண்ட் 10 செகண்ட்லலாம் கூட நிறைய பேருக்கு வருது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர் கோர்ஸ்னு பார்த்தா ஒரு 10 தடவை பண்ணும்போது ஒரு ஷேக் பண்ணும் போதே வந்துடும் சில பேருக்கு. அந்த மாதிரி உள்ளவங்க நிறைய கால்ஸ் நமக்கு வருது. அது நம்ம ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக் ரிசல்ட். அதாவது நார்மலாக இது நம்ம ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாப்பிட நாளைக்கு ரிசல்ட் அப்படிலாம் கிடையாது. ஒரு 40 to 60 days நம்ம ப்ராமிஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்து கொடுக்குறது கிடையாது, எல்லாருக்குமே ஆன் கால்லேயே கொடுக்குறதுனால. சில பேருக்கு ஒரு நாள் இப்போ சிங்கப்பூர் டிஸ்ட்ரிபியூட்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு வாங்கி சாப்பிட்டாரு, இங்கே இந்தியாவுக்கு தற்செயலாக வரும்போது மறுநாள் எனக்கு வந்து சிங்கப்பூர் யாராச்சும் இருக்காங்களாம் கேட்டாங்க. இல்லைன்னா நம்ம கொடுத்துட்டோம், ஏன்னா அவர் நல்ல ஹாப்பியாக இருந்தார் சொல்லி அவரே சொன்னார். அந்த மாதிரி சில பேருக்கு ஒரு நாள்லேயே தெரியும் யாருக்கு கைப்பழக்கம் வந்து அவங்க பழக்கத்தில் இல்லையோ, யார் சின்ன வயசுலேருந்து காய்கறி பழங்கள் நல்லா சாப்பிட்டாங்களோ, யார் இந்த மது சிகரெட்லாம் இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் சீக்கிரமாக ரிசல்ட் தெரிஞ்சிடும். மற்றவங்க என்ன தெரியும்னா டைமிங் நல்லா கிடைக்கும், அதில் அவங்க ஹாப்பி ஆகிடுவாங்க. அதனால் நம்ம சொல்லுவோம், குழந்தை இறைவன் கொடுக்குறது. நீங்கள் நம்ம ப்ராடக்ட் வாங்கி சாப்பிட்டா நீங்கள் செக்ஸில் வேறு லெவலில் பார்ப்பீங்க, குழந்தையும் கண்டிப்பாக கிடைக்கும் சொல்லி நம்ம உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி அனுப்போம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதிகமான பிரச்சனை அதில் தான் வரும். ஓகே, ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க எங்கேயும் வந்து நம்ம கொடுக்கல, நம்ம நீங்களே தான் இங்கேருந்து வந்து நீங்கள் இப்போ கூட பார்த்தோம் ஒரு டீம் பேக் பண்ணி அனுப்பிட்டு இருந்தாங்க பார்சல் எல்லாமே. ஸோ இது எப்படி, இது வந்து பிரைமரியாக வந்து செக்ஸ் லைஃப்காக தான், அதை தாண்டியுமே வந்து ஆக்டிவாக வச்சுக்கன்னு. இப்போ பார்க்குறவங்க என்ன யோசிப்பானா ரொம்ப விலை அதிகமாக இருக்குமோ, ரொம்ப காசு நம்மளால அதை அஃபோர்ட் பண்ண முடியுமான்னு தெரியலன்னா ஒரு சில டவுட் வரும். ஸோ அது எவ்வளோ ஆக்சுவலி ரொம்ப ப்ரைஸ் அது? அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரோ, இன்னைக்கு இந்த பிரச்சனையை வச்சு ஒரு ஸ்கேம் நடக்குதுல்ல, அந்த மாதிரி நம்ம ப்ராடக்ட் கிடையாது. இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எல்லாராலும் எங்களுடைய பர்சன்டேஜ் நான் 1 லட்சம் கிட்ட 1.5 லட்சம் கஸ்டமர்ஸ் இருக்காங்க நம்மகிட்ட. அவங்கள ஒரு மேக்ஸிமம் 70% அபவ் உள்ளவங்க யார் அப்படின்னா ஏழைகள் தான் இருக்காங்க. அதாவது சி கேட்டகரியில் ஆட்டோ ஓட்டுறவங்க, கார் ஓட்டுறவங்க, இவங்க தான் நமக்கு அதிகமான கஸ்டமர்ஸ். அது போக பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் கூட நம்மளுக்கு கஸ்டமர்ஸாக இருக்கிறாங்க. அது சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களும் சரி, நம்ம முழு இந்தியாவில் முழு தமிழ்நாட்டில் தமிழில் இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸ், அவங்க அரசியல்வாதியாக இருக்கலாம், சினிமா நடிகர்களாக இருக்கலாம், நம்மகிட்ட வந்து அவங்க கஸ்டமர்ஸாக இருக்காங்க. அவங்க ரொம்ப கம்மி. அந்த மாதிரி ஏழைகள் வாங்குறாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி இந்த பிரச்சனைக்கு உலகத்திலே சீப்பாக இருக்கிறது நாங்கள் தான், ஓப்பனாக சொல்லலாம். அதாவது நேச்சுரலாக நீங்கள் மாத்திரை போட்டு இன்றைக்கி பண்ணுறாங்க அப்படின்னா அதுவே ஒரு நோய். மாத்திரை போட்டு ஒருத்தர் வந்து கார்டியாலஜிக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மாத்திரையை செக்ஸுக்காக போட்டு ஒரு 6 ஹவர் ஸ்டாண்ட் பை கிடைக்குதுன்னா அதுவே நோய். ஒரு நோய்க்கு இன்னொரு நோய் தீர்வு ஆகாது. எங்கள் ப்ராடக்ட் வந்து சொல்யூஷனில் நாங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சீப்பாக கொடுத்துட்ருக்குறோம். எல்லாரும் அஃபோர்ட் பண்ண முடியும். மேக்ஸிமம் ஒரு 5 மந்த் தான், ஒரு 3 மண்டலம் தான் மேக்ஸிமம் டோஸே. எல்லாராலையும் கண்டிப்பாக வாங்க முடியும். ஓகே, ஸோ நிறைய பேருக்கு மிராக்கிள்ஸ் ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்களுடைய சேவைகள் தொடரட்டும். உங்களுக்கும் உங்கள் டீமுக்கும் பெரிய அளவில் வாழ்த்துக்கள். கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டதுக்கு. அடுத்த இதில் சந்திப்போம். கண்டிப்பாக. தேங்க்யூ.